Hello students, in this video we are going to see 8th standard English Unit 3 Prose, Sir Isaac Newton, The Ingenious Scientist by Nathaniel Hawthorne. Now let's see the lesson in detail. Section 1. On Christmas Day, in the year 1642, Isaac Newton was born at the small village of Olsthorpe in England. Little did his mother think, when she beheld his newborn babe, that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. ஸோ 1642 வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஐசக் நியூட்டன் உல்ஸ்த்ரோப் அப்படின்னு இங்கிலாண்டில் இருக்கிற உல்ஸ்த்ரோப் அப்படின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜில் பிறந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மா கொஞ்சம் கூட திங்க் பண்ணி பார்க்கல. அந்த சின்ன குழந்தைய கையில் வச்சிருக்கும் போது இந்த குழந்தை தான் இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல போகிறான் அப்படின்றது அவங்க அம்மா கொஞ்சம் கூட திங்க் பண்ணி பார்க்கல. Isaac's father being dead, Mrs. Newton was married again to a clergyman and went to reside at North with him. Isaac was left to the care of his good old grandmother, who was very kind to him and sent him to school. ஸோ ஐசக்கோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் நியூட்டன், அதாவது ஐசக்கோட அம்மா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்டு மேரேஜ் பண்ணிட்டு நார்த் விதம்க்கு போயிடுறாங்க. ஐசக் வந்து அவங்களுடைய பாட்டி கிட்ட தான் வளர்றாங்க. அவங்க பாட்டி அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. அண்ட் அவங்க தான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupation. ஸோ அந்த இயர்லி இயர்ஸில் பார்த்தோன்னா ஐசக் வந்து அவருக்கு மெக்கானிக்கல் ஆக்குபேஷனில் வந்து நிறைய ஆர்வம், நிறைய புத்திசாலித்தனமாக இருக்காங்க. He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. அவரே நிறைய டூல்ஸை வந்து விதவிதமான சைஸில் வந்து அவரே உருவாக்குறாரு. With the aid of these, Isaac contrived to make many curious articles at which he worked with so much skill that he seemed to have been born with a saw or chisel in his hand. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவர் நிறைய வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே நிறைய கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எப்படி தெரியுதுன்னா, இவர் பிறக்கும் போதே வந்து சாவோடையும் சிசில்ஸோடையும் அவர் கையில் வச்சுட்டே பிறந்தாரோ அப்படின்ற ஒரு தோணுது. The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured, and his old grandmother, I suppose, was never weary of talking about him. ஸோ இவரோட இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் அவருடைய நெய்பர்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாமே உருவாக்குறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் ஹிஸ் ஓல்டு கிராண்ட்மதர், அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பற்றி நான் பேசுகிறப்ப வந்து அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், என்னால் நான் வந்து பேசுகிறதுனால டயர்டாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. He will make a capital workman one of these days, she would probably say. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து இவன் ஒரு பெரிய ஆளாவான் அப்படின்னு சொல்கிறாங்க. No fine but what Isaac will do well in the world and be a rich man before he dies. ஐசக் இறக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரனா ஆவான் அப்படின்னு அவங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. Some of his friends, no doubt, advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker, for besides his mechanical skill, the boy seemed to have a taste for mathematics, which would be very useful to him in that profession. ஸோ ஐசக்கோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவரை வந்து ஒரு கிளாக் மேக்கர் கிட்ட வந்து அப்ரண்டிஸாக சேர்த்து விடுங்க. ஏன்னா இவருக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் ஸ்கில்லோட சேர்ந்து மேத்மெட்டிக்கல் ஸ்கில்லும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனில் அவரால் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் would be up for himself and would manufacture curious clocks like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck, or like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as the pendulum vibrates.
ஸோ அந்த டைமிங்கில் ஐசக் வந்து அவராகவே கியூரியஸ் கிளாக்ஸ் எல்லாமே நிறைய கண்டுபிடிக்கிறாரு. அப்போது லைக் தோஸ் தட் கண்டைன் செட்ஸ் ஆஃப் டான்சிங் ஃபிகர், அதில் வந்து டான்சிங் ஃபிகர்ஸ் இருக்குது, விச் இஷ்யூ ஃப்ரம் த டயல் பிளேட் வென் ஹார் இஸ் ஸ்ட்ரக், அதாவது 1 o'clock ஆகும்போது அது வந்து ஸ்ட்ரக் ஆகுது. ஆர் லைக் தோஸ் வேர் ஷிப் sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as the pendulum vibrates. பெண்டுலம் வைப்ரேட் ஆகிற மாதிரி, ஷிப் செயில் ஆகிற மாதிரி, அண்ட் டயல் பிளேட் இருக்கிற மாதிரி நிறைய வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. ஸோ indeed there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks, since he had already made one of a kind which nobody has ever heard of before. ஸோ உண்மையிலே இது எல்லாத்துக்குமே எதனால வந்து அந்த நெய்பர்ஸ்லாம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, இவர் வந்து உண்மையிலே வந்து இவர் ஒரு கிளாக் வந்து ஆல்ரெடி உருவாக்கி இருக்கிறாரு. யாருமே இதுவரைக்கும் கேட்கப்படாத அளவுக்கு இவர் ஒரு கிளாக் வந்து உருவாக்குனதுனால தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் அட் அ கோயிங் நாட் பை வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸ் லைக் அதர் கிளாக்ஸ் பட் பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த கிளாக் வந்து எதை மாதிரி இருந்துச்சுன்னா, வீல்ஸோ வெயிட்ஸோ வச்சு பண்ணலை, மற்ற கிளாக் மாதிரி இல்லை, ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர், தண்ணி சொட்டு சொட்ட ஒழுகிறத வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் த பீப்புள் இன் த நெய்பர்ஹுட். And it must be confessed that there are few boys or men either who would contrive to tell what o'clock it is by means of a bowl of water. ஸோ இவர் கண்டுபிடிச்ச அந்த டிராப்பிங் வாட்டர் கிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்த உடனே அவருடைய பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அவருடைய நெய்பர்ஹுட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு மற்ற பல பசங்க அண்டு மென் இவங்க எல்லாருமே வந்து இவருடைய இந்த இன்வென்ஷன் இவர் கண்டுபிடிச்ச இந்த கிளாக்கை வச்சு எவ்வளோ மணி அப்படின்றத ஒரு பவுல் ஆஃப் வாட்டரை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. Besides the water clock, Isaac made a sundial. ஸோ இந்த வாட்டர் கிளாக்கை தவிர ஐசக் வந்து ஒரு சன்டைலும் உருவாக்குறாங்க. Thus his grandmother was never at a loss to know the hour, for the water clock would tell it in the shade and the dial in the sunshine. ஸோ அதனால் வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த சன்டைல் மூலமாக அவங்க பாட்டி வந்து அந்த அந்த வெளிச்சத்தை வச்சே வந்து டைம் செட் கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. The sundial is said to be still in exist at Woolsthorpe on the corner of the house where Isaac dwelt. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த சன்டைல் இன்னமும் ஐசக் வாழ்ந்த அந்த வீட்டில், Woolsthorpe பக்கத்தில் அந்த அவர் இருந்த வீட்டில் ஒரு கார்னரில் இன்னமும் இருக்குது. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஐசக் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்றுற அளவுக்கு அவருக்கு நாலேஜ், புத்தி கூர்மை இருந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், வாட் மெத்தட் டு யூ சப்போஸ் ஹி டுக் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட்? அதுக்கு உதாரணமாக எதை சொல்லலாம்னா, அவர் வந்து எப்படி வந்து காற்றினுடைய வேகத்தை, வலிமையை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றது. He jumped against the wind, and by the length of his jump, he would calculate the force of a gentle breeze, a brisk gale, or a tempest. Thus, even in her boyish sports, he was continually searching out the secrets of philosophy. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து அவர் வந்து இந்த விண்டோட ஸ்ட்ரென்த்தை எப்படி கால்குலேட் பண்ணார், என்ன பண்ணாருன்னா, ஹி ஜம்ப்ட் எகெயின்ஸ்ட் த விண்ட். காற்று எந்த திசைக்கு அடிக்குதோ அதற்கு எதிரான திசையில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ பை த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப் ஹி குட் கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆஃப் த விண்ட். ஸோ அவர் எந்த அளவுக்கு அவர் ஜம்ப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ தூரம் அவர் ஜம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத வச்சு அவர் வந்து என்ன விண்டோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது அவர் ஜம்ப் பண்ண லென்த் வந்து அதிகமாக இருந்ததுன்னா விண்டோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. அவர் ஜம்ப் பண்ண தூரம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா காற்றினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி அவருடைய சின்ன வயசில் கூட விளையாட்டுத்தனமாக கூட அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து தத்துவத்தினுடைய ரகசியங்கள் நிறைய அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. Not far from his grandmother's residence, there was a windmill which operated on a new plan. ஸோ அவங்க பாட்டி இருந்த வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு விண்ட்மில், காற்றலை ஒன்று இருந்தது. Isaac was in the habit of going there frequently and would spend whole hours in examining its various parts. அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, அடிக்கடி வந்து அந்த விண்மிலுக்கு போய் அங்கே இருக்கிற பல பார்ட்ஸ், அங்கே இருக்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பரிசோதிக்கிறத ஒரு பழக்கமாகவே ஐசக் வச்சுருந்தாரு. While the mill was at rest, he pried into its internal machinery. ஸோ அந்த மில் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும்போது, அதாவது ரன் ஆகாமல் இருக்கும்போது இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற அந்த இன்டர்னல் மிஷினரி, அந்த மிஷின்ஸோட ஒவ்வொரு பார்ட்டையுமே துருவி ஆராயிறாரு. When its broad sails were set in motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve.
and crush the grain that was put into the hopper. என்ன பண்ணுறாருன்னா when its broad sails were set in motion by the wind, காற்று அடிக்கும்போது அந்த sails எல்லாம் வந்து செட் ஆகும்போது அந்த மோஷனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராசஸ் எப்படி வந்து அது வந்து ரிவால்வ் ஆகுது, அதுவும் இல்லாமல் அந்த ஹாப்பரில் போடுற அந்த கிரெயின்ஸ் வந்து எப்படி வந்து க்ரஷ் ஆகுது, எப்படி அரைக்கப்படுது, நொறுக்கப்படுது அப்படின்றத வந்து அவர் மைனூட்டாக வாட்ச் பண்ணுறாரு. ஆஃப்டர் கெய்னிங் a thorough knowledge of its construction, he was observed to be unusually busy with his tools. ஸோ அவர் இந்த எப்படி அந்த மிஷின் வந்து எப்படி அந்த விண்மில்ல ஒவ்வொரு மிஷினும் ஒர்க் ஆகுது அப்படின்றத தரோவாக அதை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எப்பயுமே வந்து டூல்ஸ் கையில் வச்சுருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டூல்ஸ்னால இவர் ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டாரு. It was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. ஸோ இவர் இந்த டூல்ஸை வச்சு ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இவர் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்றது அவருடைய நெய்பர்ஹுட்டுக்கும் அவருடைய கிராண்ட் மதருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கல, சீக்கிரமாகவே இவர் வந்து ஏதோ ஒரு இன்வென்ஷன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு. He had constructed a model of the windmill. ஸோ என்ன கண்டுபிடிச்சாருன்னா அந்த விண்ட்மில் இருக்கு இல்லையா, அதோட மாடல் ஒன்று வர உருவாக்குறாரு. Though not so large, I suppose as one of the box traps which boys set to catch squirrels at every part of the mill and its machinery was complete. ஸோ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, விண்ட்மில்லோட மாடல் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப பெருசாக இல்லை, அது எதை மாதிரி இருந்துச்சுன்னா பசங்க வந்து அணில் பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கூண்டு மாதிரி ஒரு சின்ன சைஸில் தான் அவர் வந்து அந்த விண்ட்மில் மாடல் வந்து உருவாக்குறாரு. ஆனால் அதில் எல்லா பார்ட்ஸுமே இருந்தது. Its little sails were neatly made of linen and rolled around very swiftly when the mill was placed in a draught of air. ஸோ அந்த விங்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா லினனில் வந்து அவர் மேக் பண்ணியிருந்தாரு. ஸோ காற்று அடிக்கும்போது அது வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஈவன் அ பஃப் ஆஃப் விண்ட் ஃப்ரம் ஐசக்ஸ் மவுத் ஆர் ஃப்ரம் அ பேர் ஆஃப் பெல்லோஸ் வாஸ் சஃபிஷியன்ட் டு செட் த sails in motion. ஸோ நம்ம வாயிலிருந்து ஊதுனா கூட அந்த காற்று மூலமாக கூட அது வந்து சுற்றுற அளவுக்கு இருந்தது. And what was most curious, if a handful of grains of wheat were put into the little hopper, they would soon be converted into snow white flour. அதாவது அங்கே இருக்கிற அந்த ஹாப்பரில் வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த விண்மில்ல வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஒரு கையளவு தானியம் வீட்டு நம்ம போட்டோம்னா கூட அது வந்து என்ன ஆயிடுதுன்னா கிரைண்ட் ஆகி நமக்கு வந்து நல்ல மாவாக கிடைச்சிடுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வில் பி செக்ஷன் 2 ஆஃப் திஸ் லெசன். தேங்க்யூ.